ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். என்னங்க கவலைப்பட்டுனே இருக்கீங்க? கவலைப்படுறனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. கவலைப்படுற உங்கள பார்த்து ஏசப்பா பேசுறாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. கவலைப்படாதீங்க மகனே மகளே, அந்த கவலை எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்க கவலைகளை, உங்க கஷ்டத்தை, உங்க கண்ணீரை போக்குறதுக்கு நான் உங்க கூட தகப்பனா இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஏங்க கவலைப்படுறீங்க? உணவுக்காகவும், உடைக்காகவும், குடும்பத்துக்காகவும், கடன் பிரச்சனைக்காகவும், நிறைய காரியங்களுக்காகவும், வாழ்க்கையில பல பிரச்சனை தடைகளுக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை பார்க்கணுன்றதுக்கு சொல்லி எனக்கு எப்பங்க நடக்க போகுதுன்னு ஏங்க கவலைப்படுறீங்க? ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றுவாருங்க. இந்த பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஏசப்பா தேடினவங்க யாருமே பிச்சை எடுக்கலங்க. எல்லாரையும் ஏசப்பா பிளஸ் பண்ணாருங்க. உங்களை ஏசப்பா அம்போன்னு விட மாட்டாருங்க. நீங்க யாருன்னு கையேந்துவோம், யார்கிட்ட கவலைப்பட்டு என் வாழ்க்கையில் ஏதாச்சும் நன்மை நடக்குமான்னு சொல்லி நிறைய மனுஷங்க நாடி போகணும் அவசியமே இல்லைங்க. ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா செய்வாருங்க. நீங்க நினைச்ச காரியத்தை, ஒரு அற்புதத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் வந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்குங்க. காட் பிளஸ் யூ.